அனைவருக்கும் வணக்கம். எனக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்குமே என்னோட நன்றிகள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. இன்றைக்கி என்ன டாபிக் குறித்து நான் பேச போகிறேன்றது பார்த்தோன்னு வச்சுங்களேன், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. மண்டே மார்னிங் நிறைய பேரண்ட்ஸ் பார்க்குற அத்தனை பேருமே கொஞ்சம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி விட்றது. நீங்கள் ஒரு பக்கம் தோசை சுட்டுன்னு இருப்பீங்க, ஒரு பக்கம் மதியானம் சாப்பாடுக்கு ரெடி பண்ணுவீங்க கட்டி கொடுக்கறதுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த குழந்தையோட பேரோ இல்லைன்னா அந்த குழந்தைகிட்டயோ, ஏய் நீங்கள் ஒரு பக்கம் கிச்சன்லேருந்து கத்தின்னு இருப்பீங்க, பாத்ரூமில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரியாது. செகண்ட் திங் என்னன்றது பார்த்தோன்னா, பாத்ரூம்குள்ளே குளிக்க போயிட்டாங்கன்னு நினச்சின்னு இருப்பீங்க, அவங்க போயிருக்க மாட்டாங்க. அங்கே எதனா வச்சுன்னு விளாடுவாங்க, இல்லைனா மொபைலை வச்சுன்னு நோண்டின்னு இருப்பாங்கன்ற மாதிரி இருக்கும். இதேமாதிரி டைம் பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் கத்தின்னு இருப்பீங்க, குழந்தைங்க ஒரு பக்கம் அவங்க வேலைகளை பார்த்துன்னு இருப்பீங்க. அப்போது இது என்ன ஒன்றது பார்த்தோன்னா, வந்து பார்ப்பீங்க, ஐயோ டைம் ஆகிடுச்சுன்ற மாதிரி வந்து பார்ப்பீங்க. அந்த குழந்தை விளையாட இருக்கும். மறுபடியும் திருப்பி அவங்கள புஷ் பண்ணும்பொழுது அவங்க உள்ளார போய் நின்றுங்கன்னு அவங்க இன்னமும் குளிக்கிறியான்ற மாதிரி இது பண்ணுறதுன்னா, அது தேவையில்லாத ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் உருவாகும். ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுன்றது பார்த்தோன்னா கோவம் வர வைக்கும். கோவம் என்ன பண்ணுன்றதை பார்த்தோன்னா குழந்தைங்கள அடிக்க செய்வீங்க. அடித்தாருன்னா குழந்தைங்க திருந்துவாங்களா மாறிடுவாங்களான்ற மாதிரி நினச்சிங்கன்னா அது உண்மையாக கிடையாது. பயம்தான் உருவாகும், மாதம் மரியாதை ரொம்ப கம்மியாயிடும். அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுன்றது பார்த்தோன்னா, குழந்தைங்கிட்ட ஒரு 2 நிமிஷம் இதை பண்ணாலே போதும். அந்த யூனிஃபார்ம்ஸ்லாம் நைட்டே எடுத்து வச்சுருங்க. அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ்லாம் சண்டே நைட்டே எடுத்து வச்சுருங்க. அவங்களுக்கு சொல்லுங்கள், ஸ்கூலோட வேல்யூஸ் பற்றி சொல்லுங்கள். ஸ்கூலுக்கு போனால் இந்தந்த நன்மைகள்லாம் இருக்குதுன்ற மாதிரி ஸ்கூலோட வேல்யூஸ் சொல்லுங்கள். அது ஒரு மாரல் ஸ்டோரியாகவும் சொல்லலாம், ஒரு ஸ்கிரிப்ட்ன்ற ஒரு விஷயத்துலையும் ப்ளே பண்ணலாம். குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பக்கம் ஒரு மொபைல் எடுத்து வச்சுக்கின்னு இருக்குது, அப்பாவோட மொபைல் எடுத்து குழந்தைங்கிட்ட கொடுத்துட்டு அவங்கள பார்த்துன்னு இருங்கன்ற மாதிரி சொல்கிறது. உங்கள் டைமை, வேல்யூவான டைமை குழந்தைங்கிட்ட ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னன்றதை பார்த்தோன்னா, ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸு, புக்ஸு அண்ட் தென் ஒர்க் புக் சைனிங்லாம் மண்டே மார்னிங் எடுத்துன்னு வந்து இதை சைன் பண்ண அதை சைன் பண்ணும்போது உங்களுக்கு கோவங்கள் அதிகமாக வரும். சிம்பிளான விஷயங்க, ரொம்ப சிம்பிள். குழந்தை உங்ககிட்ட கேட்குறது என்னன்றதை பார்த்தோன்னா அஃபெக்ஷன் அண்ட் லவ். யாருமே கொடுக்கலன்றது நான் சொல்ல வரல, அந்த டைமில் நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்கன்றது தான். அந்த டைமில் அது மிஸ் ஆகும். அது எப்படி பண்ணணுன்றது பார்த்தோன்னா, குழந்தைய கூப்பிடுங்க. அந்த தோசை சுடுறதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு குழந்தைய கூப்பிட்டுட்டு குழந்தைய நேர்படையாக வர சொல்லிவிட்டு அது என்ன பண்ணுங்கன்னா, குழந்தைகிட்ட போங்க, குழந்தையோட பேர் சொல்லுங்கள். டேய் வாடா போடான்றது சொல்லாமல் குழந்தையோட பேர் சொல்லுங்கள். குழந்தையோட ஷோல்டர்ஸ் இருக்குது தெரியுங்களா, ஷோல்டர்ஸ் கிட்ட கை வச்சு ஒரு ஸ்ட்ராங்காக நல்லா பிடிச்சி அழுத்துற மாதிரி அழுத்தக்கூடாது. குழந்தைய அப்படியே அந்த பயத்திலே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஐயோ நீங்கள் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாதுன்ற ஒரு விஷயத்துக்கு இல்லாமல் ஒரு சாஃப்ட் அண்ட் ஜென்டல் டச் பண்ணிவிட்டு, தம்பி நேராக போய் குளிச்சுட்டு வா, ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணுங்கள். குழந்தையோட ஐ டு ஐ ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட, அங்கே என்ன தோசை தீஞ்சிருமோ, சாப்பாடு அங்கே ரெடி பண்ணணுமோ, அந்த ஒரு விஷயங்கள் இல்லாமல் ஒரு 2 நிமிஷம் குழந்தைக்காக ஒதுக்கி அதை நேராக ஐ டு ஐ கான்டாக்டில் குழந்தைய பிடிச்சிட்டு, தம்பி நீ போய் குளிச்சுட்டு வா, சாயந்தரம் அம்மா இங்கே கூப்பிட்டு போகிறேன், இல்லை சாயந்தரம் அப்பா இங்கே கூப்பிட்டு போவார் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஸ்மைலிங் ஃபேஸோடு செய்யுங்க, சரிங்களா? இந்த ஒரு விஷயங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுன்றது பார்த்தோன்னா, ஓ அம்மா நம்மளை சாயந்தரம் நம்ம ஸ்கூலை முடிச்சுட்டு வரும்பொழுது நம்மளை இங்கே கூப்பிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அங்கே கூப்பிட்டு போகிறேன், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம், ஸ்கூலில் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண பார்ப்பாங்க, சரிங்களா? இந்த ஒரு விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்ட செய்வாங்க. பேரண்ட்ஸ் நீங்கள் தயவு செய்து கோவப்படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. நன்றி, வணக்கம்.